இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 2 விதமான வேறு டைப்பில் நான் கொஷின்ஸ் கொடுத்துருக்கேன். ஒன்று என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த மாதிரியான ஒரு சில 3 வடிவங்களை கொடுத்துட்டு அதிலிருந்து கொஷின்ஸ் கேட்குறது. இப்போ உதாரணத்துக்கு இந்த கொஷினை படித்து பாருங்கள். கீழே குறிப்பிடப்பட்டுள்ள பல்வேறு வகையான பகுதிகளின் அடிப்படையில் வினாக்களுக்கு விடையளிக்கவும். இப்போ இதில் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரியான கொஷின்ஸை கொடுக்கும்போது இப்போ பாருங்கள் 41லேருந்து 45 வரைக்கும் இந்த 5 கேள்விக்குமே கான்செப்ட் இது தான். இந்த ஒரு விஷயத்தை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா 5 கேள்வி நீங்கள் ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். பாருங்கள், இப்போ முதல்ல பாருங்கள், முக்கோணம் ஆண்களை குறிக்கிறது. அதாவது இந்த முக்கோணம் இருக்குது இல்லையா, இந்த முக்கோணத்துக்குள்ளாடி இருக்கிற எல்லாருமே யார் அப்படின்னா ஆண்கள். இப்போ 1 2 3 4 இவங்க எல்லாருமே ஆண்கள். சரியா? அடுத்ததாக செவ்வகம் பணியில் உள்ளவர்களை குறிக்கிறது. செவ்வகம், இந்த செவ்வகம் இருக்குது இல்லையா, இந்த செவ்வகத்தில் இருக்கிற எல்லாரும் யார் அப்படின்னா ஜாபில் இருக்கிறவங்க. இப்போது செவ்வகத்தில் இருக்கிறவங்க எல்லாம் ஜாபில் இருக்கிறவங்கன்னா செவ்வகத்துக்கு வெளியில் இருக்கிறவங்க எல்லாரும் யார் அப்படின்னா ஜாபில் இல்லாதவங்கன்னு அர்த்தம். முக்கோணத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் ஆண்கள் அப்படின்னா முக்கோணத்துக்கு வெளியில் இருக்கிற எல்லாரும் யார் அப்படின்னா பெண்கள்னு அர்த்தம். சரியா? ஸோ முக்கோணத்தில் இருக்கிறவங்க ஆண்கள், செவ்வகத்தில் இருக்கிறவங்க ஜாபில் இருக்கிறவங்க. வட்டம் பட்டதாரிகளை குறிக்கிறது. இந்த சர்க்கிளில் இருக்கிறவங்க பட்டதாரி, படித்தவங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இவங்கெல்லாம் பட்டதாரி சர்க்கிளில் இருக்கிறவங்க. அப்போ சர்க்கிளுக்கு வெளியில் இருக்கிறவங்களாம் யார்? பட்டதாரி இல்லைன்னு அர்த்தம். புரியுதா? இப்போ உதாரணத்துக்கு சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன். 5ன்னு ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன். 5ங்கிறது முக்கோணத்துக்கு வெளியில் இருக்குது. அப்போ 5 யார்? பெண்ணுன்னு அர்த்தம். 5 அப்படிங்கிறது ரெக்டாங்கிளுக்குள்ள செவ்வகத்துக்குள்ளாடி இருக்குது. அப்போ 5 பணியில் இருக்கிறவர்னு அர்த்தம். 5 சர்க்கிளுக்கும் வெளியில் இருக்குது. அப்போ பட்டதாரியும் கிடையாதுன்னு அர்த்தம். புரியுதுங்களா? ஸோ அவங்க சொன்ன அந்த ஒவ்வொரு விஷயத்தை வச்சு இந்த சர்க்கிள், இந்த ரெக்டாங்கிள், ட்ரையாங்கிள் இதுக்குள்ளாடி இருக்கணும்னு நம்ம பிரிச்சுக்கிட்டோம் அப்படின்னா கீழே கேட்குற 5 கேள்விக்கும் நம்மளால் ஈஸியாக ஆன்சர் சொல்ல முடியும். இப்போ இந்த 3 விஷயங்களை வச்சு, இந்த 3 வடிவங்களை வச்சு நான் உங்களுக்கு பிரித்து சொல்கிறேன் பாருங்கள். இதில் பாருங்கள், இப்போ அவங்க சொன்ன அந்த கான்செப்ட் படி முக்கோணம்ங்கிறது ஆண்கள், செவ்வகம் அப்படிங்கிறது பணியில் இருக்கிறவங்க, வட்டம் அப்படிங்கிறது பட்டதாரிகள். இப்போது இந்த 3த்துலேயுமே யார் வரான்னு பார்க்கணும். முக்கோணம், செவ்வகம், வட்டம் 3த்துலேயும், முக்கோணத்துலேயும் வரணும், செவ்வகத்துலேயும் வரணும், வட்டத்துக்குள்ளேயும் வரணும். பாருங்கள் இப்படி இருக்கிறவங்க யார் இருக்காங்கன்ட்டு. இப்படி இருக்கிற ஒரே கேட்டகரி இங்கே கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும். எது மட்டும்தான்? 3 மட்டும்தான். அப்போ அவங்க கொஸ்டின் கேட்பாங்க, ஆண்களாகவும் பணியில் உள்ளவர்களாகவும் பட்டதாரிகளாகவும் இருப்பவர்கள் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா யாரை சொல்லணும்? 3ன்றதை சொன்னால் போதும். ரைட்டா? அடுத்ததாக முக்கோணம், செவ்வகம், அதாவது ஆண்களாக இருக்கணும், பணியில் இருக்கிறவங்களா. நம்ம அந்த ஷேப்பை வச்சு அப்படியே பிரிச்சுட்டோம் உங்களுக்கு நான். முக்கோணம், செவ்வகம், முக்கோணத்துலேயும் செவ்வகத்துலேயும் வரவங்க பாருங்கள், முக்கோணத்துலேயும் வரணும், செவ்வகத்துலேயும் வரணும். அப்படி வரவங்க யார் மட்டும்தான்? 2 மட்டும்தான். கரெக்டாக? 3 எடுத்தோம் அப்படின்னா அது வட்டத்துலேயும் வந்துடுது. முக்கோணத்துலேயும் செவ்வகத்துலேயும் அது 2த்துல மட்டும் வரணும் அப்படிங்கிறது அர்த்தம். அதே மாதிரி செவ்வகம், வட்டம், செவ்வகம், வட்டம் நல்லா பாருங்கள், இந்த வட்டத்துலேயும் வரணும், செவ்வகத்துலேயும் வரணும். யார் யார் இருக்காங்க? 7 8 2 பேர் வராங்க பாருங்கள். அதே மாதிரி முக்கோணம், வட்டம், முக்கோணத்தில் வரணும், வட்டத்தில் வரணும். அப்படி வர ஒரே ஆள் யார் அப்படின்னா 4 மட்டும்தான். புரிஞ்சு முடியுதா உங்களுக்கு? இப்போ நான் முடிச்சது எல்லாமே ரவுண்ட் பண்ணி காட்டேன் பாருங்கள் ஒவ்வொன்றையும். இன்னும் முடியாமல் மீதி இருக்கிறதெல்லாம் தனித்தனியாக வர்றது. முதல்ல 3த்தையும் பார்க்கணும். இந்த மாதிரி கொஷின்ஸ் நீங்கள் எழுதுறீங்கன்னா 3த்துல இருக்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடணும், அதுக்கப்புறம் 2 2ஆக பார்க்கணும், அதுக்கப்புறம் மீதி இருக்கிறதெல்லாம் தனித்தனியாக. முக்கோணத்தில் மட்டும் இருக்கிற ஆள் 1, செவ்வகத்தில் மட்டும் இருக்கிற ஆள் 5 6, வட்டத்தில் மட்டும் இருக்கிற ஆள் 9. இப்போ நம்ம மொத்தத்தையும் பிரித்து இதை சொல்லிட்டோமா? இந்த ஒரு டேபிள் போதும், இந்த ஒரே ஒரு பாக்ஸ் போதும். நம்ம என்ன பண்ணிடலாம்னா இதுலேருந்து அவங்க 100 கொஷின் கேட்டால் கூட ஆன்சர் சொல்லிடலாம். இப்போ பாருங்கள், அதை தான் நம்ம பண்ண போகிறோம். 41வது கேள்வி பாருங்கள். 9 என குறிப்பிடப்பட்டுள்ள பகுதி. இப்போ இதுக்கு ஆன்சர் பண்ணணும் அப்படின்னா நம்ம முன்னாடியே சொன்னது மாதிரி இப்போ இந்த டேபிள் நமக்கு தெரிஞ்சது அப்படின்னா போதும். இதில் பாருங்கள் 9 அப்படிங்கிறத நம்ம யாருக்கு போட்டிருக்கோம்? வட்டத்துக்கு போட்டிருக்கோம். வட்டம் அப்படிங்கிறத நம்ம யாரை சொல்லியிருக்கோம்? வட்டம் அப்படிங்கிறது பட்டதாரி. வட்டங்கிறது வெறும் பட்டதாரி மட்டும்தான், மற்ற 2மே கிடையாது. ஆணும் கிடையாது, வேலையிலையும் கிடையாது. ஆண் கிடையாதுன்னா அப்போ பெண்ணு. கரெக்டாக? வேலையில் இருக்கக்கூடாது. இங்கே பணியில் உள்ளன்னு போட்டிருக்காங்க, கிடையாது. இதுவும் பணியில் உள்ள, இதுவும் கிடையாது. இது பணியில் உள்ள, அப்போ இதுவும் கிடையாது. பணியில் இல்லா பெண் பட்டதாரிகள். நம்ம புரியுதா? ஏன் அப்படின்னா வட்டம் மட்டும்தான் வரணும், வட்டன்றது பட்டதாரி மட்டும்தான். அப்போ மீதி 2மே வராது. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் 4. முடிஞ்சிச்சிங்களா? நம்ம புரியுதா? ரொம்ப ரொம்ப சிம்பிள் பாருங்கள். அந்த பாக்ஸை வச்சு தான் மொத்த கொஸ்டினுக்குமே ஆன்சர் பண்ண போகிறோம். 42 பாருங்கள். பணியற்ற ஆண் பட்டதாரிகளை குறிக்கும் பகுதி எது? பணியற்ற அப்படின்னா பணி இருக்கிறதுனா செவ்வகம், பணியற்றனா இப்போ செவ்வகம் வரக்கூடாது. ஆண்னா யார்? முக்கோணம். பட்டதாரினா யார்? வட்டம். அப்போ யார் யார் வரணும்? முக்கோணம், வட்டம். நம்ம ஏற்கனவே பாக்ஸில் சொல்லியிருக்கோம் பாருங்கள், முக்கோணம், வட்டம் 2ம் வர்றது யார்? 4. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் 3 4. நம்ம புரிஞ்சுக்க முடியுதா? முக்கோணம், வட்டம் இவ்வளோதான். அந்த ஒவ்வொன்றா வச்சு பார்த்தீங்கன்னாலே முடிஞ்சிச்சு.
சரிங்களா. அடுத்தது 43, பணியில் உள்ள பட்டதாரியற்ற ஆண்களை குறிக்கும் பகுதி. பணியில் உள்ளனா இப்போ என்ன வரணும், செவ்வகம் வரணும். பட்டதாரி அற்ற இப்போ எது வரக்கூடாது, வட்டம் வரக்கூடாது. கரெக்டாக. ஆண்களுக்கு என்ன வரணும், முக்கோணம். அப்போ செவ்வகம் முக்கோணம். செவ்வகத்தையும் முக்கோணத்தையும் குறிக்கக்கூடிய பகுதி எது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கோம் பாருங்கள், செவ்வகத்தையும் முக்கோணத்தையும் குறிக்கக்கூடிய பகுதி 2. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் 1 2. நம்ம புரிஞ்சுக்க முடியுதா, ரொம்ப ஈஸி, அவ்வளோதான். அந்த பாக்ஸை மட்டும் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா முடிஞ்சிச்சு. 44, பணியில் உள்ளனா அப்போ பணிங்கிறது செவ்வகம், அப்போ செவ்வகத்தில் வரணும். பட்டதாரி அற்ற அப்படின்னா அப்போது இது வரக்கூடாது, இது வட்டம் வரக்கூடாது, ஏன்னா பட்டதாரிக்கு வட்டம். பெண்களைனா முக்கோணன்றது ஆண்கள், பெண்கள் அப்படின்னா அப்போ முக்கோணம் வரக்கூடாது. ஸோ எது மட்டும்தான் வரணும், அப்போ செவ்வகம் மட்டும்தான் வரணும். பாருங்கள் பாக்ஸில் நம்ம சொல்லியிருக்கோம் பாருங்கள், செவ்வகத்தில் மட்டும்ன்றதை யாரை சொல்லியிருக்கோம், 5 and 6. ஸோ ஆன்சர் 5 மற்றும் 6. சரிங்களா. அடுத்ததான் 45, 1 என குறிப்பிடப்பட்டுள்ள பகுதி. 1ங்கிறத நம்ம எதுக்கு குறிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். 1ங்கிறது நம்ம எதுக்கு மட்டும்தான் குறிச்சிருக்கோம், முக்கோணத்துக்கு மட்டும்தான் குறிச்சிருக்கோம். அப்போ முக்கோணன்றது யார் சொல்லியிருக்கோம், முக்கோணன்றது ஆண்கள், அப்போ ஆண்கள் மட்டும்தான் வரணும். பணியும் வரக்கூடாது, அடுத்ததாக பட்டதாரியும் வரக்கூடாது. பணி பட்டதாரி ரெண்டுமே வரக்கூடாது. அப்போ பணியற்ற பட்டதாரியற்ற முக்கோணன்றது ஆண்கள். கரெக்டாமா, அவங்க கேட்டிருக்கிறது 1 என குறிப்பிடப்பட்டுள்ள பகுதி தான் கேட்டிருக்காங்க. அப்போ ஆண்கள் தான் வரணும். பெண்கள் இருக்கிறதுனால ஆன்சர் கிடையாது. அப்போ இதுவும் கிடையாது, இதுவும் கிடையாது. 1 கிடையாது, 4 கிடையாது, பெண்கள்னு இருக்கிறதால. ஏன்னா முக்கோணம் ஆண்கள் மட்டும்தான் வரும். கரெக்டாக. அதில் பாருங்கள், பணியற்ற பட்டதாரியற்ற ஆண்கள், ஆமாம் இதுதான் கரெக்டு. ஏன்னா செகண்டு பணியில் உள்ளன்னு போட்டிருக்காங்க. பணியில் உள்ள அப்படின்னா செவ்வகம் வந்துடும், நம்ம தான் செவ்வகம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டோம் இல்லையா. அப்போ எது மட்டும்தான் வரும் அப்படின்னா, அப்போ தேர்டும் வராது. ஸோ எது மட்டும்தான் வரும்னா ஆப்ஷன் 2, பணியற்ற பட்டதாரியற்ற ஆண்கள் அப்படிங்கிறது தான் கரெக்ட்மா. ஓகேங்களாம்மா. ஸோ இந்த 5 தான் நாம் பார்க்குற இந்த ஃபஸ்ட்டு 5 கேள்வி. ஏன்னா ஒரு டயக்ராமை கொடுத்துட்டு அதை பேஸ் பண்ணி அவங்க நம்மளை கேட்டிருக்கிறது. அடுத்த 5 கொஷின் எப்படி பார்க்க போகிறோன்னா, அதுக்கும் ஒரே கான்செப்ட் தான் பாருங்கள். கொடுக்கப்பட்டுள்ள தகவல்களை கவனமாக படித்து கீழ்காணும் வினாக்களுக்கு விடையளிக்கவும். இதுவும் நம்ம ஏற்கனவே உயரத்தின் அடிப்படையில் ஒரு தனியாக ஒரு வீடியோவே போட்டிருக்கோம் பாருங்கள். அதை பேஸ் பண்ணி தான் இங்கேயும் பார்க்க போகிறோம். இப்போ இதில் பாருங்கள், இதில் அவங்க சொல்கிற கான்செப்ட் நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா முடிஞ்சிடுச்சு. இதில் ஃபஸ்ட்டு ஒரு நாள் பார்க்கலாம். முகேஷ் ராஜீவை விட உயரமானவர். நம்ம ஏற்கனவே உயரத்தின் அடிப்படையில் ஒரு வீடியோ போட்டிருக்கோம், ஒரு லெசன் வைஸாக போட்டுட்ருக்கோம் இல்லைங்களா. அதில் போடும்போது இந்த உயரத்தின் அடிப்படையில் கொஷின் கொடுத்தாங்கன்னா எப்படி போடுறது அப்படிங்கிறதே சொல்லியிருக்கோம். இப்போ இந்த மாதிரி உயரம், வெயிட் இதெல்லாம் வச்சு கொஷின் கொடுக்குறாங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கோடு போட்டுக்கோங்க. சரிங்களா. இதில் நம்ம மேலே போக போக ஹைட் அதிகமாகுன்றது அர்த்தம். முகேஷ் ராஜீவை விட உயரமானவர். அப்போது முகேஷ் இங்கே இருக்கார், இவர் யாரை விட ஹைட்டு அப்படின்னா ராஜுவை விட ஹைட்டு. முகேஷ் ராஜுவை விட ஹைட்டு. நான் முதல்ல எழுத்து மட்டும் எழுதிக்கிறேன். ஆனால் விஜயை விட குள்ளமானவர். முகேஷ் ஆனால் யாரை விட ஹைட்டு கம்மி, விஜய் விட ஹைட்டு கம்மி. அப்போ விஜய் மேலே போயிடுவார். இப்போ புரியுதான்னு பாருங்கள், முகேஷ் ராஜுவை விட உயரமானவர், ஆனால் விஜயை விட உயரம் குறைவானவர். அடுத்தது சுமன் விஜயை விட உயரமானவர். விஜய் தோ இருக்கார், இவரை விட யார் ஹைட்டு அப்படின்னா சுமன் ஹைட்டு. சுமன் விஜயை விட உயரமானவர், ஆனால் அமரை விட குள்ளமானவர். அப்போ அமர் தான் ஹைட்டு, அமரை விட குள்ளமானவர், அமர் அவருக்கு மேலே போயிடுவார். புரிஞ்சு முடியுதா, இவ்வளோ தான் அவங்க சொல்லியிருக்கிறது. அப்போ அமர், சுமன், விஜய், முகேஷ், ராஜு, இந்த ஆர்டர் தான். ASVMR இந்த ஹைட் படி ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா முடிஞ்சிச்சு. கரெக்டாக. நான் ஒவ்வொருத்தருக்கும் முதல் எழுத்தை மட்டும் எழுதியிருக்கேன். நீங்கள் பேப்பர்லேயே இல்லை பின்னாடி எழுதிக்கிட்டீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் கீழே. இப்போ இதை வச்சு 5 கொஷின் கேட்டிருக்காங்க பாருங்கள். இந்த 5 கொஷினுக்கு நம்ம ரொம்ப ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு கொஷின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, மிகவும் உயரமானவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம ஆர்டர் சொல்லும்போது என்ன சொன்னோம், ASVMRன்னு சொன்னோமா. யார் இதில் ரொம்ப ரொம்ப ஹைட்டாக இருக்கிறது, அமர் தான். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் 3 அமர். முடிஞ்சு போச்சு. சரிங்களா. இந்த 5 கேள்வி டக்குன்னு முடிஞ்சிடும். நமக்கு அந்த லைனை ஃபார்ம் பண்ணுறது மட்டும்தான் வேலை. இவர்களை உயரங்களின் அடிப்படையில் இறங்கு வரிசையில் நிற்க வைத்தால், நாம் சொன்னதே இறங்கு வரிசை தான். அதுக்கப்புறம் SVMRன்னு பார்த்தோம் இல்லையா. இது பெரிய ஹைட்லேருந்து குறைஞ்சிட்டே வந்த ஹைட் தான். நிற்க வைத்தால் 4ஆம் இடத்தில் நிற்பவர் 1 2 3 4, 4ஆவது இடத்துல எம்ங்கிறது யார், முகேஷ். முடிஞ்சிச்சு. 4ஆம் இடத்தில் நிற்பவர் முகேஷ். அடுத்ததான் 48, உயரங்களின் அடிப்படையில் ஏறு வரிசையில் நிற்க வைத்தால். ஏறு வரிசையில்னா அப்போது ஹைட்டு கம்மியானவங்களிருந்து ஹைட் அதிகமானவங்களுக்கு. ஆக்சுவலாக நம்ம ஏற்கனவே என்ன ஆர்டர் சொல்லியிருந்தோம், ASVMR இது இறங்கு வரிசை, ஹைட் அதிகத்துலேருந்து கம்மி. அவங்க இதை அப்படியே ரிவர்ஸில் கேட்குறாங்க. அப்படின்னா எப்படி வந்துடும், RMVSAன்னு வந்துடும். கரெக்டாக. நிற்க வைத்தால் விஜய்க்கு அடுத்தபடியாக நிற்பது எஸ். யார், சுமன் தான்.
விஜய்க்கு அடுத்ததாக நிற்கிறாரு. நம்ம கரெக்டாக? இது 48. அடுத்ததா 49வது கேள்வி, இவர்களில் மிகவும் குள்ளமானவர் யார்? இது ஈஸி. நம்ம எழுதின அதே ஆர்டர் தான். அந்த ஆர்டரில் யார் கடைசியாக இருக்கிறாங்கன்னு பார்த்தா முடிஞ்சிச்சு. யார் கடைசியாக இருக்காங்க? ராஜீவ். அவ்வளோதான். நம்ம புரியுதுங்களா? அதனால தான் இந்த ஆர்டரை ஒவ்வொரு இடத்துலையும் நான் உங்களுக்கு எழுதி காட்டுறேன். நீங்கள் ஒரே வாட்டி எழுதி வச்சுக்கிட்டா போதும். அதை வச்சே டக்கு டக்குன்னு சொல்லிடலாம். சரிங்களா? அடுத்ததாக 50, விஜயை விட உயரமானவர்கள் யார்? விஜயை விட யாரெல்லாம் ஹைட்டு அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம ஆர்டரில் என்ன சொன்னோம்? ASVMRன்னு சொன்னோம் இல்லையா? இப்போ விஜய் இதெல்லாம் ஹைட்டு கம்மி, போக போக தான் ஹைட் அதிகமாகும். அப்போ விஜய் விட ஹைட் அதிகமானவங்க யார் யார்? ஏவும் எஸ்ஸும், அதாவது அமரும் சுமனும். ஸோ ஆன்சர் 3 சுமன் மற்றும் அமர். நான் புரிஞ்சுக்க முடியுதுங்களாமா? 2 டைப்பில் இந்த வீடியோவில் நான் கொஷின் பார்த்துருக்கேன். ஏன்னா இதெல்லாம் அவ்வளோ முக்கியமானது. உங்களுக்கு இந்த கான்செப்ட் புரிஞ்சிச்சுன்னா 5 கேள்வி ஈஸியாக அடித்து தள்ளிடலாம் பாருங்கள் ஒரே நேரத்தில். சரிங்களா? ஸோ அதனால் இந்த கான்செப்ட்லாம் கொஞ்சம் நல்லா படித்து வச்சுக்கோங்க. நான் உங்களுக்கு இப்போ 2வது சொன்னதுலேருந்து நான் உங்களுக்கு ஒரு 2 கொஷின் தரட்டுமா? இப்போ நம்ம பார்த்தோம்ல இந்த 2வது கான்செப்ட், இதிலேருந்து நான் ஒரு 2 கொஷின் தரேன். உங்களால் ட்ரை பண்ண முடியுதா அப்படிங்கிறத பாருங்கள். சரிங்களாம்மா? என்னோட கேள்வி பார்த்துக்கோங்க. இவர்களை உயரங்களின் அடிப்படையில் ஏறு வரிசையில் நிற்க வைத்தால், எந்த வரிசையில்? உயரங்களின் அடிப்படையில் ஏறு வரிசையில் நிற்க வைத்தால் அவர்களில் 4வதாக இருப்பவர் யார்? முதல்ல அவங்க சொன்னது இறங்கு வரிசையில் சொல்லியிருந்தாங்க. சரிங்களா? நான் கேட்டிருக்கிறது ஏறு வரிசை. ஏறு வரிசையில் நிற்க வைத்தால் 4வதாக இருப்பவர் யார்? இது முதல் கேள்வி. அடுத்ததாக இன்னொரு கேள்வி. இதில் 2வது கேள்வி சொல்கிறேன் பாருங்கள். இவர்களை உயரங்களின் அடிப்படையில் நிற்க வைத்தால் நடுவில் நிற்பவர் யார்? பெரும்பாலும் இந்த கேள்வியை கேட்பாங்க. ஆனால் இதில் கேட்கல, இந்த 5 கேள்வியில். சரிங்களா? 1 ஏறு வரிசையில் நிற்க வைத்தால் 4வதாக நிற்பவர் யார்? 2 உயரங்களின் அடிப்படையில் ஏறு வரிசை இறங்கு வரிசை எதில் நிற்க வச்சாலும் சரி, நடுவில் நிற்பவர் யார்? ஓகேங்களாம்மா? இந்த 2 கேள்விக்கு உங்களால் ஆன்சர் பண்ண முடியுதான்னு பாருங்கள். இது ஒன்று. அதே மாதிரி ஃபஸ்ட்டு 5 கேள்வி பார்த்தோம் இல்லைங்களா? அதில் ஒரு 2 கேள்வி தரேன். இந்த முக்கோணம், செவ்வகம் இதெல்லாம் வச்சு சொன்னோம் இல்லைங்களா? இதுலேருந்து ஒரு 2 கொஷின் தரேன். இதுக்கு உங்களால் ஆன்சர் பண்ண முடியுதா அப்படிங்கிறத பாருங்கள். ஆண்கள் பணியில் உள்ள, இதில் முதல் கேள்வி. அங்கே 2 கேள்வி கொடுத்ததால இதுக்கு கேள்வி நம்பர் 3ன்னு கூட வச்சுக்கோங்க. சரிங்களா? பணியில் உள்ள பட்டதாரிகளான ஆண்கள் யார்? கொஷின் புரியுதா? பணியில் உள்ள பட்டதாரிகளான ஆண்கள் யார்? இது 3வது கேள்வி. அப்புறம் என்ன பண்ணணும்? பணியிலையும் இருக்கணும், பட்டதாரியும் இருக்கணும், ஆணாவும் இருக்கணும்னா 3மாவே இருக்கணும்னு அர்த்தம். அதனால் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி எந்த ஆன்சர் வரும் அப்படிங்கிறத சொல்லுங்கள் பார்க்கலாம். சரிங்களா? அடுத்ததாக ஒரு கேள்வி. ஆண்கள் பணியில் உள்ள ஆண்கள் யார்? பணியில் உள்ள ஆண்கள் யார்? அவ்வளோதான். பணியில் உள்ள ஆண்கள்னால் எது 2 கேட்குறாங்களோ அதுக்கு மட்டும் பணின்றதுக்கு என்ன வரணும், ஆண்களுக்கு என்ன வரணுமோ அதை மட்டும் பார்த்து ஆன்சர் சொன்னீங்கன்னா போதும். பணியில் உள்ள ஆண்கள் யார்? சரிங்களாமா? 51வது கேள்வி பாருங்கள். 11 × 12 × 13 × அன்சோ ஆன் இப்படி டாட்னு வைக்கிறாங்கன்னா அது எப்படி படிக்கணும்? அண்ட் ஸோ ஆன், அதாவது போயிட்டே இருக்குன்னு படிக்கணும். × 16 × 17 என்ற பெருக்கு தொகையின் 1ஆம் இலக்கம். அதாவது இந்த நம்பர் எல்லாம் பெருக்குனா 11, 12, 13, 14, 15, 16, 17. அவங்க தான் 14, 15லாம் கொடுக்கலையே சார், அப்புறம் ஏன் நீங்கள் எழுதுறீங்க அப்படின்னா, இந்த மாதிரி டாட் வைக்கிறாங்கனால என்ன அர்த்தம்னா அந்த நம்பர்ஸ் எல்லாம் கண்டினியூவாக போயிட்டே இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம். இது எல்லாத்தையும் பெருக்குனா 1ஆம் இலக்கத்தில் என்ன வரும்? 1ஆம் இலக்கம்னா இப்போ ஒரு நம்பர் 4325 அப்படின்னு இருக்குன்னா இதில் 5ன்னு இருக்கிறதா 1ஆம் இலக்கம். இது 10ஆம் இலக்கம், இது 100, இது 1000. தெரியும்ல, 1s பிளேஸ், 10s, 100s, 1000 பிளேஸ்ன்னு சொல்லுவோம். சரிங்களா? அப்படி இது எல்லாத்தையும் பெருக்கிறப்போ 1ஆம் இலக்கத்தில் என்ன வரும்னு கேட்குறாங்க. அப்போ இது எல்லாத்தையும் நாங்கள் பெருக்கணுமா சார் அப்படின்னா அவசியம் இல்லை. நம்பர்ஸை மட்டும் பெருக்கினீங்கன்னா, இல்லை அந்த 1ஆம் இலக்கத்தில் இருக்கிற நம்பரை மட்டும் பெருக்கினீங்கன்னா போதும். 1 2 2, 2 3 6, 6 4 24 அந்த மாதிரி. ஆனால் நான் என்ன சொல்கிறேன், 1ஆம் இலக்கத்தில் இருக்கிற நம்பரை கூட பெருக்க வேண்டாம். நான் அதை விட உங்களுக்கு இன்னொரு ஈஸியான வழி சொல்கிறேன் பாருங்கள். 1ஆம் இலக்கத்தில் எங்கேயாவது 2ம் 5ம் இருக்கான்னு பாருங்கள். இருக்குது. இந்த இங்கே 2 இருக்குது, இங்கே 5 இருக்குது. 1ஆம் இலக்கத்தில் 2யும் 5யும் பெருக்கணுன்னா 2 5 10. அப்போது ஒரு நம்பரில் கடைசியாக 0 வந்துடுது அப்படின்னாலே 0 கூட நீங்கள் எந்த நம்பரை பெருக்கினாலும் கடைசியாக என்ன தான் வரும்? 0 தான் வரும். இப்போது 12யும் 15யும் பெருக்கினா லாஸ்ட்டாக 0 வரப்போகுது. கரெக்டாக? மீதி இருக்கிற எல்லா நம்பரையும் பெருக்கிட்டு நீங்கள் இப்போ இந்த கடைசியாக இருக்கிற 0வால் பெருக்கினாலும் லாஸ்ட் டிஜிட் என்ன தான் வரும்? 0 தான் வரும். ஸோ இந்த மாதிரி அவங்க சில நம்பர்ஸை கொடுத்துட்டு பெருக்கும்போது 1ஆம் இலக்கத்தில் என்ன வரும்னு கேட்குறாங்கன்னா அதில் நீங்கள் 5 2 இருக்கான்னு பாருங்கள். அப்படி இருந்துச்சுன்னா அது 2த்தையும் பெருக்குனா 0 வரும் இல்லையா? ஸோ ஃபைனல் ஆன்சர், ஒட்டுமொத்த ஆன்சருமே என்ன தான் வந்துடும் அப்படின்னா 0 தான் வந்துடும். நம்ம புரிஞ்சு முடியுதா? ஸோ தேர்டுக்கு இந்த ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் 3 0. சரிங்களா? ஒருவேளை அவங்க இந்த மாதிரி கொடுக்குறாங்க 47, 31,
25 11 இப்படி கொடுக்குறாங்கன்னா நீங்கள் இப்போ கூட என்ன பண்ணால் போதும்னா 1ஆம் இலக்கத்தை மட்டும் பெருக்குனா போதும். 7 1 7 7 5 35 35 × 1 35. அப்போ கடைசியாக என்ன வருது? 5 வருது. அப்போ அதுதான் ஆன்சர் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிடலாம். எல்லாத்தையும் பெருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. புரிஞ்சு முடியுதா? ஸோ இந்த மாதிரி வேணால் நான் உங்களுக்கு அடுத்தடுத்து உங்களுக்கு மாடல் கொஸ்டின் தரும்போது இந்த மாதிரி தரேன். சரிங்களா? 52வது கேள்வி. குறியீட்டு முறையில் நாக்பூர் என்பதை OBHQVS என குறித்தால் பெங்களூர் என்பதை எவ்வாறு குறிக்கலாம்? இதில் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நாக்பூர் இதில் இருக்கிற முதல் எழுத்து பாருங்கள் என், இந்த எண்ணுக்கு அடுத்த எழுத்து ஓ. அப்போ இங்கே கொடுக்கும்போது அடுத்த எழுத்து ஓவை கொடுத்துருக்காங்க. ஏவுக்கு அடுத்த எழுத்து பி பாருங்கள். அதே மாதிரி இங்கே ஜி, இங்கே அடுத்த எழுத்து ஹெச், பிக்கு அடுத்த எழுத்து கியூ, யூக்கு அடுத்த எழுத்து வி, ஆருக்கு அடுத்த எழுத்து எஸ். ஸோ என்ன பண்ணியிருக்காங்கன்னு தெரியுதா? ஒவ்வொன்றுத்துக்கும் அடுத்தடுத்த எழுத்து எழுதியிருக்காங்க. அப்போ அது மாதிரி இங்கே பாருங்கள் பிக்கு அடுத்த எழுத்து சி, ஈக்கு அடுத்த எழுத்து எஃப். நீங்கள் அது மாதிரி ஒரு எழுத்து 2 எழுத்து கண்டுபிடிச்சாலே எந்த ஆன்சர் வரும் வராதுன்னு முடிவு பண்ணிடலாம். இப்போ முதல் எழுத்து சி வரணும்ல, இங்கே பாருங்கள் டி இருக்குது, இங்கேயும் டி இருக்குது. அப்போ இந்த 2 ஆன்சர் வராதுன்னு முடிவு பண்ணிடலாம். ரெண்டாவது எழுத்து எஃப், அடுத்தது எண்ணுக்கு அடுத்த எழுத்து எண்ணுக்கு அப்புறம் ஓ, ஜிக்கு அப்புறம் ஹெச், ஏவுக்கு அப்புறம் பி. ஆக்சுவலாக ரெண்டுத்துலேயும் அப்படியே வருது பாருங்கள், CFOHB CFOHB. இந்த 2 ஆப்ஷன்லையுமே வந்துட்டு இருக்கு. கரெக்டாக? அடுத்தது எல்லுக்கு அப்புறம் எம், யூக்கு அப்புறம் வி, ஆருக்கு அப்புறம் எஸ், யூக்கு அப்புறம் வி. ஸோ பாதி வரைக்கும் பார்த்தோம், கரெக்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா BMVSVன்றது இங்கே தான் வருது. இங்கே BMVன்னு வந்துடுது பாருங்கள். எஸ் வராமல் வி வந்துடுச்சு பாருங்கள். அதனால் இது ஆன்சர் கிடையாது. சரிங்களா? புரியுதுங்களாமா? ஸோ 52க்கான ஆன்சர் ஆப்ஷன் 2. சரிங்களா? அடுத்ததாக பாருங்கள் கொஸ்டின் நம்பர் 53. கோல்டு என்பதை ஹோம் எனவும் கம் என்பதை டன் எனவும் குறித்தால் சன்ஸ் என்பதை எவ்வாறு குறிக்கலாம்? இப்போ பாருங்களேன், GOLD. கோல்டுங்கிறது எப்படி எழுதுறாங்க அப்படின்னா ஹோம், HOMன்னு எழுதுறாங்க. பாருங்கள், அடுத்தடுத்த எழுத்து ஜிக்கு அடுத்த எழுத்து ஹெச், ஓவா அப்படியே வச்சுக்கிட்டாங்க. சரியா? எல்லுக்கு அடுத்த எழுத்து எம், டிக்கு அடுத்த எழுத்து இ. அதே மாதிரி பாருங்கள் கம்முங்கிறத எப்படி எழுதுறாங்க அப்படின்னா DONEன்னு எழுதுறாங்க. சிக்கு அடுத்த எழுத்து டி, ஓ அப்படியே வச்சுட்டாங்க. எம்முக்கு அடுத்த எழுத்து என், இ அப்படியே வச்சுட்டாங்க. அப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, வவ்வல் வந்துச்சுன்னா அதை அப்படியே வச்சுருக்காங்க. பாருங்கள், இங்கேயும் ஓ அப்படியே வச்சுக்கிட்டாங்க, இங்கேயும் ஓ அப்படியே வச்சுக்கிட்டாங்க, இங்கே இ அப்படியே வச்சுக்கிட்டாங்க. அப்போது வவ்வல்ஸ்னால் தெரியும்ல, AEIOU. இதை தான் இங்கிலீஷில் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா வவ்வல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ வவ்வல்ஸ் வந்தால் அதை மட்டும் அப்படியே வச்சுக்கிறாங்க. மீதி இருக்கிற எழுத்துக்கு என்ன பண்ணுறாங்க? அடுத்த எழுத்தை எழுதுறாங்க. அப்போ அதே மாதிரி பாருங்கள், இங்கே நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? சன்ஸ், SONSக்கு என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. எஸ்ஸுக்கு அடுத்த எழுத்து டி, கரெக்டாக? ஓங்கிறது வவ்வல், அதனால் அப்படியே வச்சுக்கலாம். எண்ணுக்கு அடுத்த எழுத்து ஓ, எஸ்ஸுக்கு அடுத்த எழுத்து டி. ஸோ ஆன்சர் TOOT. ஆப்ஷன் 2 தான் இதற்குண்டான சரியான விடை. நம்ம புரிஞ்சு முடியுதா? ஸோ நமக்கு ABCDயோட சேர்த்து அந்த வவ்வல்ஸ் அப்படிங்கிற கான்செப்டை இங்கே உள்ளே கொண்டு வராங்க. சரிங்களாமா? அடுத்ததாக 54வது கேள்வி பாருங்கள். சிஸ்டம் என்பதை SYSMET, அதாவது இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா முதல் 3 எழுத்து அடுத்த 3 எழுத்து அதை அப்படியே ரிவர்ஸில் எழுதியிருக்காங்க. வேணா இங்கே பாருங்கள் NEA, அதை அப்படியே திருப்பி AEN, இந்த RER திருப்பி அப்படியே ரிவர்ஸில். அப்போ அப்படின்னா அவங்க சொல்லியிருக்கிறது ஃப்ராக்ஷன் F, இதில் மொத்தம் 8 எழுத்து இருக்குது பாருங்களேன். ஃப்ராக்ஷன்றதில் FRACTION, இதை பாதியாக பிரித்தோன்னா FRAC ஒரு செட்டு, TION ஒரு செட்டு. அப்போ இதை ரிவர்ஸில் எழுதிக்கணும். FRAC ரிவர்ஸ்லையும் TION ரிவர்ஸில் எழுதணும்னா என்ன கிடைக்குதோ அதுதான் ஆன்சர். அப்போ பாருங்கள், CARF இது வராது, இது வராது. CARF NOIT இது வராது. ஸோ ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா 3rd தான். நம்ம புரிஞ்சு முடியுதா? பாதியாக பிரித்து திருப்பி எழுதுறாங்க. அப்படி எழுதிட்டோன்னா முடிஞ்சிச்சு பாருங்கள். சரிங்களா? 54. அடுத்து 55வது கேள்வி பாருங்கள். எஜுகேஷன் என்பதை இந்த மாதிரி மாற்றி எழுதியிருக்காங்க. என்ன பண்ணுறாங்கன்னா, எஜுகேஷன் இப்படி இருக்கிறத அப்படியே தூக்கி ரிவர்ஸில் எழுதியிருக்காங்க பாருங்கள். EDUCATION, கரெக்டாக? அதே மாதிரி தான் சொசைட்டிங்கிறதையும் ரிவர்ஸில் எழுதியிருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? அவங்க கேட்டிருக்கிறது வாட்டர் அப்படிங்கிறது ரிவர்ஸில் எழுதணும். WATER எழுதிட்டா முடிஞ்சிடுச்சு. எங்கே இருக்குது? RETAW, இல்லை அப்படியே பாருங்கள் ரிவர்ஸில் இதோ இருக்குது பாருங்கள், WATER ரிவர்ஸில் பார்த்தா வாட்டர்னு வரணும். ஸோ 4th தான் ஆன்சர். இல்லை நீங்கள் பெருசாக எதுவுமே யோசிக்க வேணாம் பாருங்களேன். இதுதான் என்ன மாதத்தில் நீங்கள் ஈஸியாக அடிக்கிறதுக்கு, நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கு உண்டான கொஷின்ஸ் எல்லாம் இதெல்லாம் தான். நீங்கள் இந்த கொஷின்லாம் தேடி எங்கே இருக்குதுன்னு பார்த்து ஃபஸ்ட்டு ஆன்சர் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஈஸியாக மார்க் எடுத்துடலாம். சரிங்களா?
அதே மாதிரி நேற்று நான் உங்களுக்கு ஒரு 4 கொஷின் கொடுத்துருந்தேன், ஞாபகம் இருக்குங்களா? இன்னும் இதில் நம்ம 5 கொஷின் தான் பார்த்துருக்கோம், 55 பார்த்துருக்கோம். இன்னொரு 5 கொஷின் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நேற்று சொன்ன கொஷின்ஸுக்கான ஆன்சர்ஸை நான் சொல்லிடுறேன். நேற்று ஒரு 4 கொஷின் நான் உங்களுக்கு ஹோம் ஒர்க்காக கொடுத்துருந்தேன், நேற்று டாப்பிக்கை நடத்திட்டு. கரெக்டாக அதில் நிறைய பேர் கீழே ஆன்சர் பண்ணியிருந்தீங்க. சிலர் கரெக்டாகவே பண்ணியிருந்தீங்க, ஒரு சில கொஷின்ஸில் தப்பு பண்ணியிருந்தீங்க. நான் இப்போ கரெக்டான ஆன்சரை சொல்லிடுறேன். நீங்கள் போட்ட ஆன்சர் கரெக்டாக தப்பான்றதை செக் பண்ணிக்கோங்க, சரிங்களா? நேற்றுக்கு சொன்னதில் ஃபஸ்ட்டு கொஷினுக்கான ஆன்சர் சுமன். ஃபஸ்ட்டுக்கு ஆன்சர் சுமன், ரெண்டாவதுக்கு ஆன்சர் விஜய், மூணாவது கேள்விக்கான ஆன்சர் 3, நாலாவது கேள்விக்கான ஆன்சர் 2. சரிங்களாமா? நேற்று இந்த 4 கேள்விக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணியிருப்பீங்க. இந்த 4 கேள்வியில் உங்களுக்கு எத்தனை கரெக்டாச்சு அப்படிங்கிறது நீங்கள் கீழே கமெண்டில் சொல்லுங்கள், சரிங்களா? ஓகே, இப்போ வாங்க 56வது கேள்வி. SALVAR சல்வார் என்பதை 1 2 3 4 5 6 எனவும், செயின்ட் என்பதை 1 2 7 8 9 எனவும் குறித்தால் சலீவா என்பதை எவ்வாறு குறிக்கலாம்? இதில் பாருங்கள், ஒவ்வொரு எழுத்துக்கும் அங்கே ஒவ்வொரு நம்பர் வச்சுருக்காங்க. இங்கே முதல் எழுத்து எஸ், இங்கே முதல் எழுத்து 1. நம்மள அவங்க கேட்டிருக்கிறது SALIVA. ஒவ்வொரு எழுத்துக்கும் நேராக இருக்கிற நம்பர். எஸ்ஸுக்கு நேராக என்ன இருக்குது? 1, அப்போ 1. ரெண்டாவது ஏவுக்கு நேராக என்ன இருக்குது? 2, 2. அப்போ கடைசியாகவும் ஏ இருக்குது, அங்கேயும் 2 வந்துடும். அடுத்தது எல்லுக்கு நேராக என்ன இருக்குது? 3, அப்போ இங்கே 3. அடுத்தது பாருங்கள் வி, சலேவா, ஐ வரணும். ஐ எங்கே இருக்குது? தோ செயின்ட்டில் 3வது எழுத்து, அப்போ இதில் 3வது நம்பர் என்ன இருக்குது? 7. வி பாருங்கள், இங்கே 4வது எழுத்து, இங்கே 4வது நம்பர் என்ன இருக்குது? 4. ஸோ ஆன்சர் 1 2 3 7 4 2. 1 2 3 7 4 2. இதுதான் புரியுதா? நீங்கள் ஒவ்வொரு எடுத்து கூட தனித்தனியாக எழுதிக்கலாம். இப்போ உங்களுக்கு இது கன்ஃபியூஸ் ஆகுது, அப்படியே பார்க்க முடியலன்னா இங்கே முதல் எழுத்து எஸ், இங்கே 1, அப்போ எஸ்ஸுக்கு 1ன்னு கொடுத்துருக்காங்க. இங்கே ஏ, இங்கே 2, அப்போ ஏவுக்கு 2ன்னு கொடுத்துருக்காங்க. இங்கே எல்லு, இங்கே 3, எல்லுக்கு 3ன்னு கொடுத்துருக்காங்க. இங்கே வி, இங்கே 4, விக்கு 4ன்னு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி எழுதிக்கிட்டா கூட அவங்க நம்மளை கேட்குற கொஷனுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா ஒரு சிலருக்கு டக்கு நீங்கள் பார்த்து நேராக இருக்கிறத சொல்லிடுவீங்க. ஒரு சிலருக்கு எனக்கு அப்படி பார்க்க கஷ்டமாக இருக்குது சார், நான் இந்த மாதிரி லைனாக எடுத்து டக்கு, ஆனால் கொஞ்சம் வேகமாக எழுதணும். உங்களுக்கு 90 கொஷின்றதால டைம் ரொம்ப சுகராக இருக்கும், சரிங்களா? கொஞ்சம் டக்குன்னு எடுத்து எழுதிட்டிங்கன்னா நீங்கள் ஆன்சர் சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், சரிங்களா? அடுத்து 57 பாருங்கள். BID = 15, FIG = 22 எனில் BIG. இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஏபிசிடி லைனாக ஒரு எழுத்துக்கும் ஒரு நம்பர். இப்போ பாருங்கள், BIDன்னு இருக்கா? இங்கிலீஷில் பி அப்படிங்கிறது 2வது எழுத்து, அப்போ 2. அதே மாதிரி ஐ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 9வது எழுத்து, டி அப்படிங்கிறது 4வது எழுத்து. 2 9 4 கூட்டினா என்ன கிடைக்குது? 15. அதே மாதிரி பாருங்கள் FIG ஃபிக், கரெக்டாக? எஃப் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா 6வது எழுத்து, ஐங்கிறது 9வது எழுத்து, ஜிங்கிறது 7வது எழுத்து. மூணுத்தையும் கூட்டினோன்னா 22. அதே மாதிரி அவங்க கேட்குறது BIG. பிங்கிறது 2வது எழுத்து, ஐங்கிறது 9வது எழுத்து, ஜி அப்படிங்கிறது 7வது எழுத்து. மூணுத்தையும் கூட்டுறேன், 9 2 11, 11 7 18. ஸோ இந்த கேள்விக்கான சரியான விடை ஆப்ஷன் 2 18. இவ்வளோ தான் பாருங்கள், ஜஸ்ட்டு கூட்டல் தான்மா. அதனால தான் உங்களை திரும்ப கூட்டல் பெருக்கல் வாய்ப்பாடெலாம் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணம் இதுதான். டக்குன்னு ஆட் பண்ண தெரிஞ்சதுன்னா ஈஸியாக முடிச்சிடலாம். பாருங்கள், இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா ZEBRA. இங்கிலீஷில் இப்போ நம்ம போன கேள்வியில் ஏக்கு 1, பிக்கு 2 அந்த மாதிரி வச்சு பார்த்தோம் இல்லையா? இந்த கேள்வியில் அப்படியே ரிவர்ஸில் இசட்னா 1, ஒய்னா 2 அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. பாருங்களா, இசட்ன்றது ரிவர்ஸில் ஃபஸ்ட் எழுத்து, ஈங்கிறது ரிவர்ஸில் வந்தீங்கன்னா 5வது 22வது எழுத்து ஈங்கிறது. அதே மாதிரி பிங்கிறது ரிவர்ஸில் வந்தீங்கன்னா 25வது எழுத்து, கரெக்டாக? அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்போ நம்மள என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா ரேபிட், RABBIT. அப்போ நான் இதுக்கு ரிவர்ஸில் எழுதணுமா சார்னா, நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இந்த மாதிரி அவங்க நீங்கள் போன உடனே கூட நான் கடைசியாக சில ஐடியாஸ்லாம் சொல்கிறேன். போன உடனே கூட ABCDலாம் ரிவர்ஸில் எழுதி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த கேள்விக்கெல்லாம் நீங்கள் ஆன்சர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், சரிங்களா? இப்போ நம்ம இதுலேருந்தே சொல்லலாம் பாருங்களேன். இங்கே 6 இருக்குது, இங்கே 6க்கு நேரம் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? 9 9 கொடுத்துருக்காங்க, அப்போ 9. ஏ லாஸ்ட்டாக ஏ இருக்குது, இங்கே லாஸ்ட்டாக இருக்கிற நம்பர் 26, அப்போது 9 26. பி இங்கே பாருங்கள், ஜீப்ராவில் 3வதாக பி இருக்குது, இங்கே 3வதாக இருக்கிற நம்பர் 25. 9 26 2 பி. நீங்கள் இதை வச்சே கண்டுபிடிச்சிடலாம் பாருங்களேன். 9 20, இங்கே 9னே ஆரம்பிக்கல, இங்கேயும் 9னே ஆரம்பிக்கல, இது 2த்தில் தான் ஆரம்பிக்குது. 9 26 9 26. ஆனால் பிக்கு என்ன வரணும்? ரிவர்ஸில் வரும்போது 25ன்னு வரணும். இங்கே 2ன்னு கொடுத்துருக்காங்க, அப்போ இது கிடையாது. கண்டிப்பாக இதுதான் ஆன்சராக இருக்கும், ஃபஸ்ட்டு தான் ஆன்சராக இருக்கும். நம்ம மொத்தத்தையும் போட்டு பார்க்காம கூட நம்மளால் அதுமாதிரி பாதி கண்டுபிடிச்சே கூட ஆன்சர் சொல்லிட முடியும். ஏன்னா நீங்கள் எல்லா கேள்விக்கும் முழுசாக கண்டுபிடிக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு டைம் பத்தாது. இப்படி இருக்கிற ஆப்ஷன்லேருந்து நீங்கள் சூஸ் பண்ணணும்னு நினச்சாதான் டக்குன்னு முடிக்க முடியும், சரிங்களா? அடுத்தது 59 பாருங்கள். 100 முதல் 1000 வரையுள்ள எண்களில்
10ஆம் இடத்தில் 1 எத்தனை முறை வரும்? 100லிருந்து 1000 வரைக்கும் எங்கே வரணும்? 10ஆம் இடத்துல. இப்போது உதாரணத்துக்கு 101ன்னு எழுதுகிறோன்னா இது 1ஆம் இலக்கம், இதுதான் 10ஆம் இலக்கம். அதாவது நடுவில் 1 வரணும். அப்படி எடுத்துக்கலாமா ஈஸியாக? 100லேருந்து 1000க்குள்ளே நடுவில் 1 எங்கெல்லாம் வரும்னு கேட்குறாங்க. பாருங்கள், 110, 111, 112, 113, 114, 115, 116, 117, 118, 119, அடுத்தது 120ன்னு ஆகிடும். எத்தனை நம்பர் வருது? 1 2 3 4 5 6 7 8 9 10. 10 நம்பர் தான் கிடையாது. 10ன்னு ஆன்சரை போட்டுட்டு போகிறீங்க. கண்டிப்பாக அது கிடையாது. அவங்க எது வரைக்கும் கேட்டிருக்காங்க? 1000 வரைக்கும். இப்போ 110 111 வந்த மாதிரி 210 211 212ன்னு வரும்ல, கரெக்டாக? அப்போது இங்கே ஒரு 10 நம்பர், இங்கே ஒரு 10 நம்பர், சரியா? 100ல் ஒரு 10 நம்பர், 200 210 11, அது மாதிரி 310 311, 410 411, 500 600 700 800, 910 911 912 அப்படின்னு சொல்லிட்டு இந்த எல்லா செட்லேயும் எத்தனை நம்பர் வரும்? 10 நம்பர் வரும். 1 2 3 4 5 6 7 8, மொத்தம் 9 செட்டு. 9லையும் 10 10 நம்பர் வரும். அப்போ எத்தனை நம்பர் ஆகுது மொத்தம்? 9 10 90. ஸோ அவங்க கேட்ட மாதிரி 100லேருந்து 1000க்குள்ளே மொத்தம் எத்தனை நம்பர் இருக்கும்? 10ஆம் இடத்துல 1 வர்றது மாதிரினா 90 நம்பர் இருக்கும். நம்ம புரிஞ்சுக்க முடியுதா? நீங்கள் டக்குன்னு இதை மட்டும் யோசித்து என்ன போட்டுருவோன்னா நம்ம 10ன்னு போட்டுருவோம். அதுக்காக தான் அவங்க அப்படி ஒரு ஆப்ஷன் வச்சுருக்காங்க. கவனமாக போடணும், சரிங்களா? 60வது கேள்வி பாருங்கள். ஆங்கில அகர வரிசைப்படி வரிசைப்படுத்துக. நான் இதை பற்றி உங்களுக்கு தனியாகவே ஒரு வீடியோ, ஒரு லெசன் வைஸ் போட்டுகிட்டே வரோம் இல்லைங்களா? அதில் இந்த ஆர்டரில் ஒரு வீடியோவே போடுவேன். இப்போதைக்கு நான் இந்த கொஸ்டினுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். ஆங்கில அகர வரிசைப்படி வரிசைப்படுத்துக்கன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது டிக்ஷனரி ஆர்டரில் நம்ம வரிசைப்படுத்தணும். அப்படின்னா நீங்கள் முதல்ல எல்லாத்துலேயும் முதல் எழுத்து என்ன இருக்குதுன்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு எழுத்து 5 ஆப்ஷன்லையுமே அவங்க கொடுத்துருக்கிறதுல என்ன தான் இருக்குது? 6 தான் இருக்குது. அப்போ அதை வச்சு எதுவும் பண்ண முடியாது. ரெண்டாவது எழுத்து என்ன இருக்குது? எல்லாத்துலேயுமே ஈ தான் இருக்குது. அப்போ ரெண்டாவது எழுத்தும் சேமாக இருக்குது. மூணாவது எழுத்து பாருங்கள். ஃபஸ்ட்டுக்கு எம், ரெண்டாவதில் வி, மூணாவது எழுத்து எஃப், அடுத்ததில் மூணாவது எழுத்தும் எஃப், அடுத்ததில் மூணாவது எழுத்து எம். இப்போ இங்கே தான் மாறி மாறி வருது. ஏபிசிடியில் இதில் எது ஃபஸ்ட்டு வரும்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு எது வரும்? எஃப் தான் வரும். எஃப் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் தான் எம் வரும். கடைசியாக தான் எது வரும்? வி. அப்போ வி, இது வந்து பி ஆப்ஷன், கரெக்டாக? ஸோ இதுதான் எங்கே வரணும்னா கடைசியாக வரணும். கடைசியாக வரப்போகிறது பி. சரி, முதல் 2 பார்ப்போம். எஃப். அப்போ சி ஆப்ஷனையும் டி ஆப்ஷனையும் மட்டும் எடுத்துப்போம். ஏன்னா இதுதான் எஃப் ரெண்டுத்துலேயும் வருது இல்லையா? அப்போ இதுக்கு அடுத்த எழுத்து பாருங்கள். சியில் அடுத்த எழுத்து என்ன இருக்குது? இங்கே இ இருக்குது. டியில் அடுத்த எழுத்து என்ன இருக்குது? எஃப்க்கு அப்புறமா எல் இருக்குது. இப்போ சொல்லுங்கள் பார்க்கலாம். இந்த இஎல் இது இடத்துல எது முதல்ல வரும்? ஏபிசிடியில் இ தான் முதல்ல வரும். அப்போ அது எந்த ஆப்ஷனில் இருக்குது? சி. ஸோ சி ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் தான் எது வரும் அப்படின்னா டி வரும். சி டி பாருங்கள். அப்போ இது கிடையாது, இது கிடையாது, இது ரெண்டுத்தில் தான் ஏதோ ஒன்று. சரி, இப்போ பாருங்கள், மீதி இருக்கிறது எம் வச்சு வர்றது. ஃபஸ்ட் ஆப்ஷனில் எம்முக்கு அப்புறம் என்ன வருது? ஓ வருது. லாஸ்ட் ஆப்ஷனில் எம்முக்கு அப்புறம் என்ன வருது? ஏ வருது. கரெக்டாமா? ரிமார்க்ஸ் எம்முக்கு அப்புறம் ஏ. ஓ ஏ, இதில் எது ஃபஸ்ட்டு வரும்? ஏ தான். ஏங்கிறது எங்கே இருக்குது? ஈயில் இருக்குது. அப்போ இ, இன்னும் இருக்கிறது ஒன்று தான். எது மட்டும்தான்? ஏ தான். அப்போ இதுக்கப்புறம் தான் ஏ வரும். ஸோ பாருங்கள், சிடிஇபிஏ, சிடிஇபிஏ முடிஞ்சிச்சு பாருங்கள். சிடிஇஏபி முடிஞ்சிச்சு. அப்போ எது? ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் இதுக்கு சரியான விடை. நம்ம புரிஞ்சிக்க முடியுதா எப்படின்ட்டு? நீங்கள் இந்த மாதிரி ஒரு எழுத்தாக லைனாக எழுதிட்டு வந்துட்டிங்கன்னா வேலை முடிஞ்சிச்சு பாருங்கள். நம்ம புரிஞ்சிக்க முடியுதா? ஸோ இன்னையோட மொத்தம் உங்களுக்கு 60 கேள்விகள் முடிஞ்சிருக்கு. நேற்று நான் ஒரு 4 கேள்வி உங்களுக்கு ஹோம்ஒர்க் கொடுத்தேன் இல்லையா? அதே மாதிரி இன்றைக்கி நடத்தியிருக்கிற இந்த மாடலில் ஒரே ஒரு கேள்வி தரேன். உங்களால் ஆன்சர் பண்ண முடியுதான்னு பாருங்கள். முதல்ல அந்த ஏபிசிடி வச்சு சொன்னோம் இல்லையா? அந்த மாடல். ஒரு குறியீட்டு மொழியில் பிளாக், BLACK, பிளாக் என்பது CMBDL என்று குறிக்கப்பட்டால் ஒயிட், WHITE, ஒயிட் என்பது எவ்வாறு குறிக்கப்படும்? நம்ம ஏற்கனவே முன்னாடி சொன்ன மாதிரி தான். இது ரெண்டுத்துக்கு என்ன ரிலேஷன் இருக்குது அப்படிங்கிறத கரெக்டாக சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா இதுக்கான ஆன்சரை உங்களால் சொல்லிட முடியும். சரிங்களா? இந்த ஒரு கேள்விக்கான ஆன்சர் என்ன அப்படிங்கிறத நீங்கள் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாளைக்கு நான் உங்களுக்கு இதே மாதிரி அடுத்த ஒரு 10 கேள்விகளை சொல்லித்தரேன். ஓகேவாம்மா? தேங்க்யூ.